கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. புதிய மாதம், புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் நமக்கு துணையாக உண்டு. எதை குறித்த கவலையும் வருத்தமும் நமக்கு வேண்டாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு ஊக்கமூட்டுகிறது, நம்பிக்கை கொடுக்கிறது, உன்னை திடப்படுத்துகிறது, உனக்கு ஆறுதல் கூறுகிறது. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த புதிய மாதத்தின் செயல்களை தொடங்கு. உன் செயலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் பணியில் உனக்கு வெற்றியை தருவார். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நீ ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார். தோல்விகள் வரலாம், சோர்ந்து போகக்கூடிய தருணங்கள் இருக்கலாம். மனம் உடைந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதே. தொடர்ந்து முயற்சி செய்ய உனக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார் என்கிற நம்பிக்கையில் நீ பயணிக்க இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய மாதத்தில் நீ அடியெடுத்து வை. கடவுள் உன்னோடு உடன் இருக்கிறார், உனக்கு துணையாக இருக்கிறார், உனக்கு பக்க பலமாக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைத்தால் இறை வார்த்தை சொல்லுகிறபடி நீ பலன் தருகிறவனாய் உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பணி, தொழில், வியாபார முயற்சிகள் யாவற்றையும், எங்கள் பயணத்தையும் ஆசீர்வதித்து உம் திருவுளத்திற்கு ஒப்புக் கொடுத்து இந்த புதிய மாதத்தின் ஆசீரை பெற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆமென். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் இப்புதிய மாதத்தில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கடவுளுடைய ஆசீர் உங்களோடு தங்கச் ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் கடவுளின் பொறுமையை பற்றி பேசுகிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு எப்படி உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு குரு ஒருவர் ஒரு விவசாயியை சந்திக்கிறார். அந்த விவசாயிக்கு அழகான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. விவசாயியை சந்தித்து கேட்கிறார், அன்பு மகனே, நீ கடுமையாக உழைக்கிறாய், உன் நிலம் நன்றாக விளைகிறது, நிறைய திராட்சை பழங்களை நீ பறிக்கிறாய், உன் வியாபாரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. பிறகு ஏன் நீ திருச்சபைக்கு ஒருபோதும் உதவி செய்வதில்லை? ஏழை எளியவர்களுக்கு திராட்சை பழங்களை கொடுப்பதில்லை? உன் அருகில் இருக்கின்ற குடும்பங்களோடு எதையும் நீ பகிர்ந்து கொள்ளுவதில்லை? ஏன் மகனே என்று கேட்கிறான். அந்த விவசாயி சொன்னாராம், ஐயா, இது என்னுடைய நிலம். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுது பயிரிடுகிறேன். நான் கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி இந்த செடிகளை எல்லாம் வளர்க்கிறேன். அதற்கான பலனை நான் அனுபவிக்கிறேன். நான் எதற்காக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்? இது என் உழைப்பு, என் கஷ்டம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த விவசாயியை பார்த்து சொன்னாராம், உண்மைதான், உன் உழைப்பு, உன் நிலம், உன் கஷ்டம், உன் கஷ்டத்திற்கேற்ற பலனை நீ பெறுகிறாய், சந்தேகமில்லை. ஆனால் வெயில் அடிக்கிறதே, இது யாருடையது? மழை பொழிகிறதே, அந்த மழை யாருடையது? காற்று வீசுகிறதே, அந்த காற்று யாருடையது? இது எல்லாமும் உன் நிலத்திற்கு, உன் செடிக்கு அவசியமாக இருக்கிறது அல்லவா? இது யாருடையது என்று கேட்டவுடனே அந்த விவசாயி சிந்திக்க தொடங்கினான். அதன் பிறகு மனம் மாறி திருச்சபைக்கும் ஏழை எளியவர்களுக்கும்
உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதனாக மாறினான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வேலையாட்களை அனுப்புகிறார். எதற்காக? நம்மிடத்திலிருந்து பலனை பெற்று வரும்படியாக. யார் இந்த வேலைக்காரர்கள்? குருவானவர்கள், இறை வாக்கினர்கள், கடவுளுடைய இறை ஊழியர்கள். இவர்களையெல்லாம் அனுப்பி இந்த மக்களிடமிருந்து பலனை பெற்று வாருங்கள் என்று கேட்கிறார். ஆனால் நிலைமை என்ன? கடவுள் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் என்பதை மறந்து, நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் ஒரு டெம்பரவரி தான் அப்படின்றத மறந்துட்டு, இந்த உலகம்தான் நமக்கு முழுமையான சொந்தம், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், நான் வாழறேன், இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கொண்டாடுகிற ஒரு மனநிலை. அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் நட்டு வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், திருச்சபையில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், பணியிடங்களில் இருக்கிறோம், எல்லா இடத்திலும் ஆண்டவர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரே நம் ஒவ்வொருவருடைய முதலாளி. அந்த முதலாளி நம்மிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறார். திருச்சபைக்கு நீ பலனை கொடுக்கிறாயா? உன் குடும்பத்தில் நீ பலனை கொடுக்கிறவனாக இருக்கிறாயா? நீ வேலை செய்கிற இடங்களில் உண்மையான பலனை நீ தருகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறார். ஆனாலும் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது அதுதான். விவிலியத்தில் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 4 முறை தன் வேலையாட்களை, பணியாட்களை ஆண்டவர் அனுப்புகிறார் பலனை பெற்று வரும்படியாக. ஒரு முறை நிராகரிக்கிறார்கள், இன்னொரு முறை தலையில் அடிக்கிறார்கள், இன்னொரு முறை கொலை செய்கிறார்கள், இன்னொரு முறை நைய புடைத்து துரத்தி விடுகிறார்கள், வெளியே துரத்தி விடுகிறார்கள். சரி, இவர்களுக்கு செவி கொடுக்காத போது ஒருவேளை தன் மகனையாவது மதிப்பார்கள் என்று சொல்லி தன் ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த மகனையும் கொன்று போடுகிறார்கள். இவன் தான் சொத்துக்குரியவன் என்று சொல்லி பழி தீர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரே மகன், நமக்காக இரத்தம் சிந்தியவர், நமக்காக கல்வாரியில் உயிரை கொடுத்தவர், நமக்காக அனுப்பப்பட்ட மீட்பரை, நமக்காக கொடுக்கப்பட்ட மெசியாவை நாமே நிராகரித்து விட்டோம், நாமே வெறுத்து ஒதுக்கி விட்டோம். அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் ஆண்டவருடைய பொறுமையும் இரக்கமும் இன்னும் நம்மீது இருக்கிறது. நிச்சயம் என் மகன் மனம் மாறுவான், என் மகள் மனம் மாறுவாள், அவருடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமாக மாறும், நிச்சயமாக இவரிடத்திலிருந்து எனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நமது ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆம், நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு வாழுமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இதுதான் பலனை கொடுப்பதற்கான அடையாளம். மன உறுதி, இறைப்பற்று, தன்னடக்கம், நற்பண்பு, நம்பிக்கை, இதெல்லாம் நற்பலனை கொடுப்பதற்கான அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் நாமும் நற்பலனை தருகிறவராய் இருக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம்தான் இன்றைய நாளினுடைய மறைசாட்சி புனித ஜஸ்டின் அவர்கள். கிபி 100வது ஆண்டில் வாழ்ந்தவர். பாலஸ்தீனத்தில் அவருடைய வாழ்விடம் அமைந்திருந்தது. கிறிஸ்துவை மறுதலித்தவர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக கிறிஸ்துவினுடைய அன்பையும் மதிப்பீடுகளையும் போதித்தவர். கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், வேற்று தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்திய போது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். அதற்காக எந்த ஒரு நிலையையும் கையளிப்பதற்கு தயாராக இருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தார். அவரை தண்டித்தார்கள். அப்பொழுது புனித ஜஸ்டின் அவர்கள் இவ்வாறு சொன்னாராம்:
நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் தண்டிக்கப்படுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் தண்டிக்கப்படுகிறோம், குற்றம் செய்ததால் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழ்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அறிவால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தவர். லோகோஸ் என்று சொல்லி, கிரைஸ்ட் த வேர்ட் என்று சொல்லி, கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆனவர் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார். தைரியமான ஒரு பாதுகாப்பை வெளிப்படுத்தியவர். கிறிஸ்தவர்கள் நாட்டுக்கு எதிரியானவர்கள் அல்ல. இந்த ரோமை அரசுக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்னன்னு, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரியானவர்கள் அல்ல, மாறாக நேர்மையான குடிமக்கள் என்று சொல்லி நாட்டுப்பற்று உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ரோமை அரசுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையால் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். சொல்லியதை வாழ்வில் செய்து காட்டிய புனிதராக புனித ஜஸ்டின் அவர்கள் இருக்கிறார். இந்த புனிதருடைய வாழ்க்கையும் நம் வாழ்க்கைக்கான பாடமாக எடுத்துக்கொண்டு பலனை தருவோம். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.